என் அன்பு பிள்ளையே, உன்னை புரிந்து கொள்ளாதவர்களுக்கு மத்தியில் நீ வாழ்கிறாய். அவர்கள் வெளியில் நடிப்பவர்களை உண்மை என நம்பும் மனிதர்கள். ஆனால் அவர்களிடம் உண்மையான அன்பும் பாசமும் இருப்பினும் அதை ஒரு நாளும் வெளியில் காட்ட மாட்டார்கள். வெளியில் தெரியும் வண்ணம் அவர்கள் இருக்க மாட்டார்கள். அப்படி வேஷம் போடுபவர்களை நம்புகின்ற அவர்கள்தான் பாவம் குழந்தையே. அப்படி இருப்பவர்களை ஒருபோதும் குறை சொல்லாதே. உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கவில்லை என்றால் அதை விட்டு அகன்று அதை யோசிக்காமல் வாழ கற்றுக்கொள். உன் வாழ்க்கையில் உன் அன்புக்கு தகுதியானவர்களை நான் அனுப்புவேன் குழந்தையே. அதுவரை நீ சற்று பொறுமையாக இரு. அதற்குள் உன்னிடம் அன்பு காட்ட யாருமே இல்லை என புலம்பாதே. உனக்கு நல்லது நடந்தால் அது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். இதையே நீ மற்றவர்களுக்கு நல்லதாய் நினைத்துப்பார். உன் வாழ்க்கையே அழகாகும். உன் வாழ்க்கை நிறைவடையும். வாழ்க்கையில் உன் நிம்மதி காற்று வீசும். சோதனை அதிகமாக இருந்தால் சுகம் பெரிய அளவில் வரப்போகின்றது என்று அர்த்தம். கவலை கொள்ளாதே. உன் தந்தை நான் இருக்கின்றேன். யாரெல்லாம் நம்மோடு இருப்பார்கள் விலகுவார்கள் என்று காலம் முடிவு செய்வதில்லை. அவர்களின் வார்த்தைகளும் நடத்தையும் தான் முடிவு செய்கின்றது. உனக்கு துணையாக உன் சாகியப்பா நான் இருக்கின்றேன். உன்னை ஒருபோதும் உடைய விட மாட்டேன். என் குழந்தை நன்றாக நிம்மதியுடன் இருந்தால்தான் உன் சாகியப்பாவுக்கு நிம்மதி. அதனால் நிச்சயம் உன்னை செம்மைப்படுத்தி உயர்த்துவேன் குழந்தையே. ஆசியுடன் உன்னை நன்றாக நான் வாழ வைப்பேன். தினமும் நீ ஏங்கி ஏங்கி அழுதது போதும். இன்று உன்னை சிரிக்க வைக்கப் போகின்றேன். மாற்றங்கள் அதிகமாக இருக்கும் இந்த தற்போதைய உலகத்தில் கஷ்டங்களும் வறுமைகளும் தொடர்ந்து கொண்டு இருப்பது ஏன்? அனைவரும் ஏதோ ஒன்றிற்கு முக்கியத்துவம் கொடுத்து ஓடுகின்றனர். நிறைய புதிய மாற்றங்கள் தேவைத்தான், தவறில்லை. ஆனால் சில முக்கிய தேவைகளுக்கு நேரத்தை ஒதுக்கி வைத்துக் கொள்ளுங்கள். இல்லையென்றால் இழப்புகள் அதிகமாகும். அதன் வலிகளும் அதிகமாகும். தயவு செய்து வீடு, மனைவி, குழந்தைகள், தாய் தந்தை இவர்களிடம் பேசுவதற்கும் அன்பு, பாசம், நேசம் இவற்றை பகிர்ந்து கொள்ள நேரத்தை ஒதுக்கி வைத்துக் கொள்ளுங்கள். இவை அனைத்தும் உன்னை வாழ்க்கையில் உயர்த்தி பெரும் வெற்றியை தேடித்தரும். தேவைகள் அதிகமானால் நிம்மதி போய்விடும். அனைத்தையும் இழக்க நேரிடும். தயவு செய்து எண்ணங்களை மாற்றிக்கொள். அப்பா நான் இருக்கின்றேன். எப்போதும் உனக்காக நான் இருப்பேன் குழந்தையே. உன்னை எதற்காகவும் கலங்க விட மாட்டேன். மனதால் காயப்பட்டு கண் கலங்கும் போது எவர் ஒருவரின் வார்த்தை உன் மொத்த மனநிலைமையையும் மாற்றுகின்றது அவரே உன் வாழ்நாள் பொக்கிஷம். நம் தன்னம்பிக்கை, திட்டம் மற்றும் நடவடிக்கை தீவிரமாயிருக்கும் போது நாம் எவ்வளவு சிறியவர் என்பது ஒரு விஷயமே அல்ல குழந்தையே. கோழைத்தான் தோல்வியைக் கண்டு பின்வாங்குவான். வீரன் தோல்வியைக் கண்டு அச்சம் கொள்வதும் இல்லை, பின்வாங்குவதும் இல்லை. தைரியமாக இரு குழந்தையே. என்மேல் நம்பிக்கை வைத்து பொறுமையாக இரு. உன் சுமையை நான் சுமக்கின்றேன். கலங்காதே. நீ எதிர்பாராமல் உனக்கு பணவரவு கிடைக்கும். இனி உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட கடன் பிரச்சனைகள், பணப்பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து இனி மகிழ்ச்சியாக இருப்பாய். உன் வாழ்க்கையில் ஆரம்பித்த அனைத்தும் உனக்கு அதிசயமாகத்தான் மாறும். நான் உன்னை வியக்க வைக்கும் நேரம் இது. என்னை முழுவதுமாக புரிந்து கொள்வாய். இனி கலங்காதே. உன் வேண்டுதல்கள் யாவும் நிறைவேற்றப்படும். பொறுமை, நம்பிக்கை மட்டும் உன் உள்ளத்தில் இருந்தால் உலகமே உன் காலடியில்தான். எங்கிருந்து நீ என்னை அழைத்தாலும் அழைத்த இடத்திற்கு வந்து உன் குறைகளை நான் தீர்த்து வைப்பேன் குழந்தையே. நீ வேறு, நான் வேறு அல்ல. உன்னை எல்லா விதமாகவும் நான் உயர்த்துவேன். கலங்காதே. சந்தோஷம் இருக்கும் இடத்தில் வாழ நினைப்பதை விட நீ இருக்கும் இடத்தில் சந்தோஷத்தை உண்டாக்கு. உன் வாழ்க்கையில் நிறைவு இருக்கும். கடினமான இதயத்தை உடையவன் கடவுளிடம் இருந்து நீண்ட தூரம் விலகி செல்கின்றான். கடினமாக இருக்காதே குழந்தையே. நம்பிக்கையை என் மீது வைத்து வழிபாடு செய். விரைவில் நான் உனக்கு காட்சி தருவேன். உன் சாகியப்பா தரும் வாக்கு உனக்கு. இனி நீ மகிழ்ச்சியாக இருப்பாய். உன் வாழ்வில் மங்களநாதம் ஒலிக்க சுப நிகழ்ச்சி ஒன்று அரங்கேறப் போகின்றது. வாழ்வின் இனிமை கூட உனக்கான வாழ்க்கையை வாழப் போகின்றாய். நீ தயாராக இரு. உன்னிடம் நான் சொன்னபடி உன் வேலையை முடித்துக் கொடுக்க தயாராகிவிட்டேன். உனக்கானதை தகுந்த நேரத்தில் நிச்சயம் நான் உனக்கு கொடுப்பேன் குழந்தையே. நீ என்னை பார்க்க முடியும்.
நடந்து கொண்டிருப்பதை நடத்தி வைப்பது உன் உள்ளிருக்கும் நானே என்று கண்டு கொண்டால் க்ஷண காலத்தில் நீ என்னை பார்க்க முடியும். நான் என்ற விஷயத்தை மறந்த அதே வினாடியிலேயே நானாகவே முன்கிருப்பேன். உன் ஆத்மஸ்வரூபமே நான் தான் குழந்தையே. வாழ்க்கையில் எத்தனை சோதனை வந்தாலும் இதுவும் கடந்து போகும் என நினைத்துக்கொள். அனைத்தும் நல்லதே நடக்கும். அன்பு குழந்தையே, எடுத்து சொல்வதை விட மற்றவர் முன் எடுத்துக்காட்டாக வாழ்வதே மதிப்பு மிக்கதாகும். கடிகாரம் சொன்னது ஓடுவது நான் மட்டுமல்ல, உன் வாழ்க்கையும் தான் என்று. வாழ்க்கை சொன்னது வாழும்போதே என்னை அனுபவித்து வாழ்ந்துவிடு என்று. அனுபவம் சொன்னது என்னை பெற நீ பல வழிகளை தாங்க வேண்டும் என்று. வழி சொன்னது என்னிடம் இருந்து பெறுகின்றார் எதையும் தாங்கும் தன்னம்பிக்கையே என்று. தன்னம்பிக்கை சொன்னதாம் வருந்தாதே, நீ எதை இழந்தாலும் நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் என்று. எல்லா தத்துவங்களும் இளமையிலேயே வாசிக்க கிடைக்கிறது. ஆனால் அதை பின்பற்ற முதுமை வரை போராட வேண்டியிருக்கின்றது. மனதின் மன நிம்மதி இல்லாமல் இருப்பதற்கு ஆசை ஒன்றே காரணம் குழந்தையே. இலக்குகளை குறிவை, இல்லையெனில் கேள்விக்குறி ஆகிவிடும் வாழ்க்கை. நிகழ்காலத்தில் கவனம் எடுத்துக்கொள். எதிர்காலம் தன்னை தானே கவனித்துக் கொள்ளும். வீசுகின்ற வாசனையை பொறுத்துத்தான் மலர்கள் மதிக்கப்படுகின்றன. பேசுகின்ற வார்த்தைகளை பொறுத்துத்தான் மனிதர்களும் மதிக்கப்படுகின்றார்கள். என் கண்களை நன்றாக உற்றுப்பார். உன் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக வந்தே தீரும். உன் மனம் குளிரும் மங்கள செய்தி உன்னை தேடி வரும். விரைந்து வா, நான் உனக்காக காத்துக் கொண்டிருக்கின்றேன். எனது தர்பாரில் என் பிள்ளையை காண நீண்ட நேரமாக காத்துக் கொண்டிருக்கின்றேன். என்றாவது என்னை பார்க்க வருவாயா குழந்தையே? கலங்காதே குழந்தாய். இனி உன் வாழ்வில் அனைத்து கஷ்டங்களும் மறைந்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீ வாழ்வாய். இருப்பது ஒரு வாழ்க்கை. நாம் ஏன் ஒரே இடத்தில் குப்பையைப் போல் கிடக்க வேண்டும்? எங்கே ஏமாற்றம் கிடைத்ததோ, எங்கே நம்மை ஏளனமாக நினைத்தார்களோ, அங்கே இருந்து அமைதியாக நகர்ந்து கொள்வதே சிறப்பு. காரணம், இருப்பது ஒரு வாழ்க்கை. அதை மகிழ்ச்சியாக யாருக்கும் தொந்தரவு தராமல் வாழ கற்றுக்கொள். உனது வாழ்க்கைக்கு எல்லை அமைத்து வாழ். ஆனால் எல்லைக்குள் ஒருபோதும் வாழ்க்கையை அமைத்து விடாதே. வாழ்க்கை என்பது நீ நினைப்பது போல் இருப்பதில்லைத்தான். ஆனால் நீ நினைப்பது போல் மாற்றி அமைக்கக்கூடியது. தன்னம்பிக்கை மட்டும் மனதில் இருந்துவிட்டால் முடிக்க முடியாத செயலையும் எளிதில் முடித்து விடலாம் குழந்தையே. இறப்பதற்கு ஒரு நொடி துணிச்சல் இருந்தால் போதும். ஆனால் வாழ்வதற்கு ஒவ்வொரு நொடியும் துணிச்சல் வேண்டும். வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை பற்றி நாம் ஒருபோதும் சிந்திக்க கூடாது. இன்றைய நாளை பற்றி சிந்திப்பதன் மூலம் நாம் கலங்கக்கூடாது. அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன், கலங்காதே. உன் ரகசியத்தை வாழ்க்கையில் இன்னொருவரிடம் ஒருபோதும் சொல்லாதே. ஏனென்றால் இது உனக்கு பெரிய பிரச்சனையாக மாறும். நீயே காப்பாற்ற முடியாத ரகசியத்தை மற்றவர்கள் எப்படி காப்பாற்றுவார்கள் குழந்தையே? வாழ்க்கையில் நீ எவ்வளவு வாழ்ந்தாய் என்பது முக்கியமல்ல, நீ வாழ்க்கையில் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கின்றாய் என்பது தான் முக்கியம் குழந்தையே. நம் வாழ்க்கையில் எதிர்மறை சிந்தனையை உடனடியாக மாற்ற வேண்டும். உன் சிந்தனை நேர்மறையாக இருக்கும் போதுதான் நீ வெற்றியை பெறுவாய். பிரச்சனைகள் கைவிடுவதற்கான காரணங்கள் அல்ல, நம்மை மேம்படுத்துவதற்கான ஒரு சவால். பிரச்சனைகள் பின்வாங்குவதற்கான சாக்கு போக்கு அல்ல, நம்மை முன்னோக்கி செல்ல ஒரு தூண்டுதல். யாரையும் நம்பி யாருக்காகவும் யாரையும் பகைத்துக் கொள்ளாதே. இறுதியில் உன்னை குற்றவாளி ஆக்கிவிட்டு அவர்கள் ஒன்றாக சேர்ந்து கொள்வார்கள். இதுதான் இன்றைய உலகம் குழந்தையே. அன்பு குழந்தையே, இரும்பின் துரு இரும்பையே அழித்துவிடும். நீ இரும்பாக இருக்கலாம், சிந்தனையில் துரு ஏறாமல் பார்த்துக்கொள். வாழ்க்கையில் ஏற்படும் கசப்பான அனுபவங்கள் தான் நமக்கு நல்ல அறிவுரைகளை வழங்கிவிட்டு செல்லும். எந்த ஒரு செயலையும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையுடன் ஆரம்பி. வெற்றி நிச்சயமாக உன்னை தேடி வரும். நேற்று வந்த மேகங்கள் இன்று வானில் கிடையாது. இன்று வந்த சோகங்கள் நாளை உன்னிடம் தொடராது. படைத்த இறைவனை தவிர வாழ்க்கையில் யாரையும் நம்பாதே. எந்த முடிவு எடுத்தாலும் மூளை சொல்வதை கேள், மனதை கேட்காதே. மனதிற்கு ஆசைப்படத்தான் தெரியும், மூளைக்குத்தான் சிந்திக்க தெரியும். உன்னை தேவையில்லை என்று முடிவு செய்தவர்களுக்கு நீ எதை செய்தாலும் தவறாகத்தான் தெரியும் குழந்தையே. அவர்களிடமிருந்து சற்று விலகி இருப்பதே உனக்கு நல்லது. உன் முதுகிற்கு பின்னால் பேசுபவர்களை பற்றி கவலைப்படாதே. நீ அவர்களுக்கு 2 அடி முன்னால் இருக்கின்றாய் என்று பெருமைப்படு.
சந்தோஷம் என்பது நீ வாழும் இடத்தில் இல்லை, நீ வாழும் விதத்தில் தான் உள்ளது. படிப்பு என்னும் படியில் ஏறினால் மதிப்பு என்னும் மாளிகை அடையாளமாக மாறும். முயற்சிக்கு நீ அடிமை என்றால் வெற்றி உனக்கு அடிமை. பணிவுக்கு நீ அடிமை என்றால் புகழ் உனக்கு அடிமை. அடைய வேண்டிய இலக்கு அவசியம் என்றால் பாதை கடினமானாலும் பயணிக்கத்தான் வேண்டும் குழந்தையே. மூழ்கிவிட்டாய் என்று மற்றவர்கள் எண்ணும் போது முத்தெடுத்து மேலேறி வா. கடலும் கை கொடுக்கும். உன்னுடைய கேள்விகளுக்கு நான் எப்படியாவது பதில் சொல்லிக் கொண்டு தான் இருக்கின்றேன். நான் நீ எங்கு சென்றாலும் உன் கூடவே தான் வருகின்றேன். ஒவ்வொரு நிமிடமும் நீ என்னை அழைக்கும் போது நான் எவ்வளவு சந்தோஷமாக வருகின்றேன் தெரியுமா? சில விஷயங்களை உனக்கு நிறுத்தி வைக்கின்றேன். அதற்கான காரணத்தை உனக்கு காட்டுகின்றேன். நிறுத்தி வைத்ததை தருவதற்கு தக்க காலத்தை உருவாக்கிக் கொண்டிருக்கின்றேன். அனைத்தும் உன்னிடம் வந்து சேரும் குழந்தையே. நீ இன்று ஒரு நல்ல பலனை அடைய வேண்டும் என்று சொல்லி உன்னை ஆசிர்வாதம் செய்கின்றேன். நீ இழந்து போனதையும் தொலைத்து விட்டதையும் நான் அறிவேன். என் கண்கள் காணாமல் எதுவும் நடக்க முடியுமா? இருந்தும் நான் மௌனமாக இருப்பதற்கு காரணம் அவை உனக்கு நன்மை விளைவிக்கும். பிற்காலத்தில் பெரும் பலனோடும் வட்டியோடும் ஆசிர்வாதத்தோடும் மீண்டும் முன்னிடமே வந்து சேரும் என்பதை தீர்க்கமாக அறிந்திரு. குழப்பங்களை சேராக தேக்கி வைக்காதே, அதை அகற்றிவிடு. இல்லையெனில் அது உன் வாழ்வையும் நிம்மதியையும் சீர்குலைத்து விடும். உன் மனம் தெளிவடைய உனக்கு நான் உன் சாயப்பா வெளிச்சம் காண்பிப்பேன். உன் அன்பின் ஆழத்தையும் உன் பக்தியின் தூய்மையையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை உன் அப்பா நான் அறிவேன். உன்னுடைய பூஜையால் இன்று நான் சந்தோஷமாக உள்ளேன். என்னை சந்தோஷப்படுத்திய உன்னை நான் வேறு வழியில் சந்தோஷப்படுத்தப் போகின்றேன். ஓரிரு நாட்களில் அதற்கான முன்னறிவிப்பை உனக்கு நான் தருவேன் குழந்தையே. சரியான நேரத்தில் சரியான விஷயம் உன்னை தேடி வரும். அதுவரை பொறுமையாக இரு. உன்னுடைய கஷ்ட காலத்தில் நான் உன்னுடன் பயணித்துக் கொண்டிருப்பதால் தான் உன்னால் இவ்வளவு தூரம் சமாளிக்க முடிகிறது. நான் உன்னை கண்டு கொள்ளவில்லை என்கின்றார். நான் என் கண்ணுக்கு முன்னால் உன்னை வைத்து வழிநடத்துகின்றேன். என் நாமத்தை சொல்லிக் கொண்டிரு. என் நாமம் உனக்கு பாதுகாப்பு கவசம் என்பதை மறந்து போகாதே. இனி உன் வாழ்வில் அனைத்தும் நல்லதே நடக்கும் குழந்தையே. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே, மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்று முன் நினைவில் உன் சாயப்பா.